படத்தோட ஸ்டார்டிங்ல ரேடியோல ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 பெண்கள 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படின்னா ரோட்ல படுத்துட்டு இப்ப அங்க ஒரு காருக்காரங்க வருவாங்க. அவங்க கொஞ்சம் தூரமா வரும்போதே ஹீரோனை எழுந்துக்கிறாங்க. அந்த காருக்காரனும் வேகமா ஓட்டிட்டு போய் டக்குன்னு நின்னுட்டு உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் நடந்தே போய்க்கிறேன். எங்க போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் நான் நடந்து போனோம். இருட்டாயிட்டே இருக்கு. அந்த இடம் சேஃப் இல்ல. பரவாயில்ல வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சைலண்டாவே நிக்கிறாங்க. சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கார்ல ஏறிக்கிறாங்க. ஒரு ஆள் கார் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. அவர் போகும்போது ஹீரோனி கிட்ட நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னும் போது நான் இங்க ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது நான் நைட் டியூட்டி பாக்குறேங்க. அந்த வாழ்க்கையே போர். நான் மட்டும்தான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வருவாரு. ஹீரோனி ஒரு ஸ்டேஜுக்கு மேல சைலண்டா வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு 9 வயசு ஆக போகுது. அவளுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சாகிறதுக்காக தானே காரு முன்னாடி படுத்தீங்க அப்படின்னு கார் டிரைவ் பண்றவர் கேட்பாரு. இல்ல நான் என் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னும் போது இப்போ அவங்க வந்து ரேடியோல ஒரு தகவலை சொல்லுவாங்க. ஒரு பெண்களை கொலை பண்ண அந்த ஆளோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் மாநேரமா இருப்பான். முடி கம்மியா இருக்கும். அவனோட கையில பிளஸ் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப கார் டிரைவ் பண்றவரை அந்த ரேடியோவை ஆஃப் பண்றாரு. அவர் கையை மறைக்கிறாரு. அவர் கையில அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கிறத பார்த்த ஹீரோனி கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தான் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள டிரைவர் தலையிலே அடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோனி கண்ணை தொடர்ந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இழந்து பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க காஸ்டியூமும் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. கையில வர வளையம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல வர லைட் எரியுது. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதவையும் உடைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அது இரும்பால ஆன தகுடு. உடைக்க முடியாது. ரொம்ப நேரம் கத்தி 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 டயர்டான அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மேல இருக்கிற சீலிங் ஓபன் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஒண்ணுமே நடக்கல. என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும் போது இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல வட்டமான ஒரு ஓட்டைகள் ஓபன் ஆகுது. அதை எட்டி பாக்குறாங்க. அந்த இடம் டனல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஹீரோனிக்கு ஒன்னும் புரியல. இதுக்குள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி போய் தான் பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க போகும்போது ஓபன் பண்ண பின்னாடி கதவு மூடிடுது. இப்ப அவங்களால பேக்கும் போக முடியாது. முன்னாடி மட்டும் தான் போக முடியும்னு சொல்லி நடந்து போறாங்க 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 போறாங்க. அந்த இடம் குறுகலா இருக்கனால அவங்களால முடியல. ரொம்ப டயர்டா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு முன்னாடி பாதி வழியை மூடிடுது. அந்த சந்துல தான் ஹீரோனியால போக முடியும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள போக முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா ரொம்பவும் குட்டியா இருக்கு அந்த வழி. மூச்சு விட முடியாம திணறி எப்படியே உள்ள போயிடுறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே ஹீரோனி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது இப்ப உங்க கையில இருக்கிற இந்த வட்டத்துல நிமிஷங்கள் ஆரம்பிக்குது. 11 நிமிஷம். ஹீரோனி வந்துகிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு இடத்துல 2 பாகம் மாதிரி இருக்கும். மேல் பக்கமும் அவங்களால நடக்க முடியும். கீழ் பக்கமும் நடக்க முடியும். நடுவுல ஒரு தகுடு மாதிரி இருக்கும். ஹீரோனி மேல ஏறலாமா கீழே ஏறலாமா யோசிச்சுட்டு சரி மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாக்ஸ் அப்படியே ஹீரோனி மேல் பக்கமா அப்படியே புஷ் பண்ணுது. அவங்களுக்கு கொஞ்சம் கேப் தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது மேல ஏறிக்கிட்டே இருக்கு. ஹீரோனி இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி வேக வேகமா அதை விட்டு வெளியே வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்க போய்கிட்டே இருக்கும் போது வழியில யாரோ ஒருத்தாங்க படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனிக்கு தெரியுது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா பதிலுக்கு யாருமே பேச மாட்டேன்றாங்க. என்னாச்சுன்னு ஹீரோனி போய் பார்த்தா அது தீயில எரிஞ்சு போன சடலம். அது கிட்ட இருந்து வரக்கூடிய ஸ்மெல்ல இவங்களால தாங்க முடியாது. அதை விலைக்கு விட்டுட்டு போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும் போது அந்த எண்டுல ஜன்னல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுல அவங்க கையை வெளியே விடுறாங்க. இப்ப உடனே அவங்க கையில ஓடிட்டு இருக்க நிமிஷங்கள் வேகமா ஓடுது. அந்த இடமே ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிக்குது. என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஹீரோனி திரும்பி பார்த்தா அங்க இருக்க அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு எட்ஜ்லயும் ரெட் கலர்ல டியூப் மாதிரி ஒண்ணு வெளியே வருது. அது சிவப்பா எரிய ஆரம்பிக்குது. அவங்க வந்த அந்த இடத்துல ஒரு வழி மட்டும் கொஞ்சமா உள்பக்கமா போய் இவங்க இருக்கிற அளவுக்கு ஒரு கேப்ப உருவாக்குது. ஹீரோனிக்கு ஒன்னும் புரியல. பட் இதுக்குள்ள போலாம் சொல்லிட்டு அதுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல அப்படியே கண்ணாடி மூடுது. அந்த டியூப்ல இருந்து இப்போ நெருப்பு அப்படியே வேகமா கொழுந்து விட்டு எரியுது. இதனாலதான் முன்னாடி வந்து ஒருத்தாங்க இறந்து போயிருப்பாங்க. ஹீரோனிக்கு இப்பதான் புரியுது. அவங்க கையில ஓடிக்கிட்டு இருக்க நிமிஷமும் முடிஞ்சிடுது. அப்போ ஒவ்வொரு டிராப்லயும் இவங்க போக 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 11 நிமிஷங்கள் ஆரம்பிக்கும். அதோட முடிவுல இவங்களுக்கு சாகக்கூடிய மிகப்பெரிய டிராப் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுட்ட ஹீரோனி பயப்படுறாங்க. இப்ப அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சு முடிச்ச பிறகு ஹீரோனிய அப்படி கொஞ்சமா உள்பக்கம் தள்ளுது. ஹீரோனி பயப்படுறாங்க. இப்ப ஹீரோனி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் போது அந்த இடம் திரும்பியும் கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கு. குட்டி கேப் இருக்கு. ஹீரோனி திரும்ப மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா நகர பாக்குறாங்க. அவங்களால முடியல. என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல எனக்கு தெம்பு இல்ல
அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனா அவங்கள காப்பாத்தாங்க யாரும் இல்ல, அவங்கதான் ஓடி ஆகணும். அதனால திரும்ப அந்த இடத்த விட்டு வேக வேகமா தள்ளி 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 நகர்ந்து போறாங்க. இப்போ நிமிஷங்கள் முடியுது, அந்த ட்ராப்ல இருந்து ஹீரோனி தப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்போ தண்ணி இருக்கு. அப்பாடா தண்ணி இருக்குன்னு சொல்லி தவிச்ச வைக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்ப அந்த தண்ணியிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க வட்டத்துல திரும்பவும் நிமிஷங்கள் ஆரம்பிக்குது. ஹீரோனி போய்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சமா தண்ணி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க மூச்சு விட முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க. இப்போ அவங்களுக்கு வெளியே போகிற வழி சுத்தமா தெரியல. அப்படியே தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டே போறாங்க. நிமிஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா அங்க இருந்து ஓட்டிய பாத்துறாங்க. அது வழியா தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனியும் உள்ள போறாங்க போறாங்க போறாங்க. நிறைய சந்தா இருக்கு. அப்படியே பூந்து பூந்து அந்த டனல்குள்ள போயிட்டே இருக்கும் போது பயங்கரமா டயர்ட் ஆயிடுது. அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது இருக்கீங்களா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. அப்பாடா நம்மள மாதிரி இங்க ஒரு மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த குரலை கேட்ட ஹீரோனியும் அவங்கள சந்திக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா பூந்து 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 போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு ட்ராப் இருக்கும். அதுல பயங்கரமான ஆசிட் இருக்கும். அதுல தாண்டி தான் ஹீரோனி போக முடியும். முன்னாடியே ஹீரோனி அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு துணியை போறாங்க. அது அப்படியே கருகி போயிடுது. சரி பார்த்து போனோம்னு சொல்லி பொறுமையா கையும் காலையும் வச்சுட்டு பொறுமையா போறாங்க. போயிட்டே இருக்கும்போது லைட்டா காசு ஸ்லிப் ஆகி அவங்க முட்டி மட்டும் அந்த ஆசிட்ல பட்டு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. கத்துறாங்க. இப்போ யாராவது இருக்கீங்களான்ற அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். தோ வர அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. போய் பார்த்தா ஜன்னல் மாதிரி கம்பிகள் இருக்கும். அதுக்கு அந்த பக்கத்துல வேற யாரோ ஒருத்தங்க அந்த கம்பிக்கு நடுல நின்னுகிட்டு இருப்பாங்க. என்னை காப்பாத்துங்க, நான் சாக போறேன், எனக்கு பயமா இருக்குன்னு அழுகுறாரு. கவலைப்படாதீங்க, நானும் இங்க இருக்க மாட்டிக்கிட்டேன். இவ்வளவு ட்ராப் தாண்டி நம்ம வந்திருக்கோம்ல, கண்டிப்பா நம்ம உயிரோட தப்பிப்போம். நீங்க தைரியத்தை இழக்காதீங்க. உங்க சைட்ல எவ்வளவு ட்ராப் இருக்கு, அங்க தப்பிக்கிற வழி ஏதாவது இருக்கான்றதை ஹீரோனி கேட்பாங்க. எதுவுமே இல்ல, அங்க எதுவுமே இல்லாதனால தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க, நம்ம தப்பிச்சலான்றதை ஹீரோனி ஆறுதலா சொல்லுவாங்க. ஆனா அவரும் வாய்ப்பே இல்ல, நம்ம சாக போறோம், அதுலயும் நீ கண்டிப்பா சாக தாண்டி போற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பைத்தியக்காரத்தனமா அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல திரும்பவும் சிவப்பு கலர் டியூப் வருது. இவங்க ரெண்டு பேரும் நிக்கிற அந்த கம்பிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த கம்பி நகருது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வேகமா உள்ள வராங்க. நெருப்பு எரிய போறனால ஒருத்தங்க இருக்கக்கூடிய வழி மட்டும் ஓபன் ஆகுது. ஒருத்தவங்களால தான் இருக்க முடியும். ரெண்டு பேர்ல யாரு இருக்க போறாங்கன்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த ஆள் ஹீரோனிய தள்ளி விட்டுறாங்க. ஆனா ஹீரோனியா அவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. மாத்தி 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 சண்டை போய்கிட்டே இருக்கு. நிமிஷங்கள் குறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப வேகமா ஹீரோனி அவரோட கையை புடிச்சு அந்த நசுக்கி விட்டுறாங்க. டக்குனு கண்ணாடியும் வந்து அவரோட கையை வெட்டிடுது. கை துண்டாயிடுது. அந்த கையில பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஹீரோனி அந்த அவரோட முகத்தை பாக்குறாங்க. இவர் யாருன்றது இப்பதான் ஹீரோனிக்கு ஞாபகம் வரும். அந்த கொலைகாரன் தான். ரொம்ப வயசானவ மாதிரி ஆயிட்டாரு. நாங்க எதுக்கு இங்க மாட்டிக்கிட்டோம், அப்ப என்ன கூட்டிட்டு வந்தது அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல பீச்சிட்டு நெருப்பு வந்து அவரை கருக வச்சிருது. அவர் கத்துல ஹீரோனி கேட்டுட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. என்ன நடந்துச்சு, எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துல ஓட்ட வழியா ஒரு விசித்திரமான ஜந்து இறங்கி வருது. ஹீரோனியோட காயப்பட்ட இடத்துக்கு மறந்து போகுது. ஹீரோனியோ யார் நீ, எதுக்கு இங்க இருக்க, நாங்க ஏங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது இப்போ ஹீரோனோட வயிற்றுல ஒரு ஓட்டம் இருக்கும். அதுல அது ஒரு பழுப்பை உள்ள விடும் போது ஹீரோனிக்கு பாஸ்ட் விஷயம் ஞாபகம் வரும். ஹீரோனி அந்த ஆள் கார்ல கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது ஹீரோனி அவனை தள்ளி விட்டுட்டு காரை விட்டு கீழே இறங்குவாங்க. தப்பிக்க ஓடும் போது இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஏலியன் வருது. இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு போயிடுது. அப்போ நான் சாக கூடாதுன்னா நீ இப்படி பண்ணியா அப்படின்றத ஹீரோனி கேக்குறாங்க. இப்ப அந்த இடத்தோட டோர் ஓப்பன் ஆகுது. அந்த ஏலியன் அங்க இருந்து போயிடுது. ஹீரோனியும் சரி உடனே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது இறந்து போனவரோட கையை பாக்குறாங்க. அந்த கையில அந்த வளையத்துக்கு உள்ள ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதாவது +X+ அப்படின்ற சிம்பிள் தான் அது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கும் போது இப்போ இன்னொன்னு ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. ஒரு ஃபேன் வருது. அது இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அதனால விலகி 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 கடைசியில எந்த வழியா இவங்க வந்தாங்களோ அதே வழியா திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டமான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஹீரோனி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இவங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க. இப்ப கொஞ்சமா நகர்ந்து போறாங்க. அதுவும் கரெக்டா அந்த சத்தத்தை கேட்டு இங்க கிட்ட வருது. இன்னும் பொறுமையா நடந்து போறாங்க. அதுவும் பொறுமையா வருது. இப்ப பயத்துல அவங்க வேகமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஆரம்பத்துல இவங்க வரும்போது ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த வழியா ஹீரோனி ஈஸியா பூந்து வந்துடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டரால பூர முடியாம அங்கேயே மாட்டிக்குது. இப்ப ஹீரோனி ஒரு பாக்ஸ்குள்ள இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல 2 கேப் இருக்கும்.
எந்த வழியா போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோனி போவாங்க. அப்படி ஒரு வழி போகும்போது இப்ப அவங்க பொண்ணோட குரல் கேக்குது. என் பொண்ணு இங்க எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டே அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு வெள்ளை கலர்ல இடம் இருக்கும். அந்த இடத்துல ஹீரோனியோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், ஹீரோனியோட மறக்க முடியாத நிறைய நினைவுகள் அங்க இருக்கும். அவங்க அப்பா ஹீரோனி சின்ன வயசை பார்த்தது, வளர்ந்தது, வாழ்ந்ததுன்னு சொல்லி எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களோட பொண்ணோட வீடியோ ஒண்ணு வரும். அதுல அவங்க பொண்ணு வீட்டுல விளையாடிட்டே இருக்கும் போது பால் மாடியில இருந்து கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்காக அவ ட்ரை பண்ணுவா. ஆனா மாடியில கால் தவறி கீழே விழுந்து இறந்துருவா. அவளுக்கு 9 வயசு. அந்த துயரத்தை தாங்க முடியாத ஹீரோயின் தான் தானும் இறந்துடணும்னு சொல்லிட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த கார்காரன் வந்திருப்பா. அப்ப கூட நீங்க சாக நினைச்சீங்களான்னு கேட்கும் போது ஹீரோனி இல்ல, என் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சேன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான், அவங்க சாகனம் தான் அப்படி ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப சடனா அந்த மான்ஸ்டர் ஹீரோனி அட்டாக் பண்ண வருது. இதனால ஹீரோனியும் வேக வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இப்போ ஒரு ஷார்ப்பான முள்ளு மாதிரி வழியில இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் அவங்க நடந்து போகணும்னு பார்க்கும்போது இப்போ அந்த ரெட் கலர் டியூப் வருது. நெருப்பு வரப்போது சீக்கிரமா அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லி ஹீரோனி அந்த முள்ளிலையும் மாட்டிட்டு சதை கிழிஞ்சு அப்படியே உள்ள போயிட்டே இருக்காங்க. மான்ஸ்டர் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த மான்ஸ்டர் வந்துகிட்டே இருக்கும்போது அது இருக்கிற இடத்துல கரெக்டா தப்பிக்கிற வழி உருவாகுது. அந்த மான்ஸ்டர் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. உள்ள போனதும் மான்ஸ்டர் கிடையாது, அவங்களும் மனுஷங்க தான். இந்த டிராப்ல நிறைய மாட்டி 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 அது மாதிரி அவங்க மாறி இருப்பாங்க. இப்ப ஹீரோனிக்கு என்ன பண்றதே தெரியாது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி மேகங்கள்லாம் தெரியுது. நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வேக வேகமா நகர்ந்து 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 போகும்போது இப்போ கரெக்டா நிமிஷங்கள் முடியுது. நெருப்பு அவங்க மேல படுறதுக்காக வருது. ஆனா கீழே இருக்கிற ஒரு ஓட்டு மூலியமா ஹீரோனி தப்பிச்சு ஆரம்பிச்ச இடத்துல வந்துடுறாங்க. பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஹீரோனால கண்ணை திறக்க முடியல, அப்படியே மயக்க நிலையில இருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போன அந்த ஆளோட கையில பார்த்த சிம்பிள ரத்தத்தால அங்க மார்க் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அவங்களுக்கு அடிப்பட்ட காயத்தை சரி பண்றதுக்காக ஏலியன் வருது. அது கிட்ட ஏன் இப்படி பண்ற அப்படின்றாங்க. இப்ப அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. அந்த சிம்பிளை மாத்தி போட்டா அவங்களுக்கு லெஃப்ட் ரைட்ன்ற மாதிரி தோணும். அப்போ இது வழியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன குணப்படுத்து, நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏலியன் அவங்களோட காயத்தெல்லாம் சரி பண்ணது. திரும்பவும் இப்ப கடகன்னு அந்த இடத்துல தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காங்க. அந்த ஆசிட் இருக்கக்கூடிய இடத்த பாக்குறாங்க. இப்ப கையில இருக்கிற அந்த வளையத்தை உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை உடைக்க பாக்குறாங்க. இப்ப அவங்க கையில பார்க்கும் போது இறந்து போனவரோட கையில இருக்கிற சிம்பிளும் இவங்கதான் மாறி இருக்கும். இன்னும் நேரம் இருக்கு, நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கையில இருக்கிற சிம்பிளுக்கு ஏத்த மாதிரி பாதைய மாத்தி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த இதுக்கு அந்த மான்ஸ்டர் வந்தது ஹீரோனி அட்டாக் பண்ண பாக்குது. ஹீரோனா முடிஞ்ச அளவுக்கு வேகமா போறாங்க. அவங்க போற வேகத்துக்கு அதுவும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்க கையில இருக்கிற வட்டத்துல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த சத்தத்தை வச்சுதான் அது தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த வளையத்தை தூக்கி போட்டுறாங்க. அது வேற பக்கம் போயிடுது. ஹீரோனியும் நிமிஷங்கள் தானே, நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோனி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்கும். ஒரு மாதிரி கருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஹீரோனி போறாங்க. வெளியே ஏதோ ஒரு மான்ஸ்டர் கத்துற மாதிரியே தெரியும். முதல்ல பயப்படுறாங்க. ஆனா அன்பா அதை தொட்டு பாக்குறாங்க. அதுவும் சைலண்டா அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஆள் வராரு. அவர் வந்த உடனே ஹீரோனியும் பாக்குறாங்க. கீழே அந்த வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஆனா அந்த ஆள் ஹீரோனியோட காலை பிடிக்க ட்ரை பண்றான். எட்டி ஒரு மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு ஹீரோனி வேகமா போறாங்க. இப்போ அங்க ரெட் கலர் சிக்னல் வருது. அப்ப நெருப்பு வர போதுன்னு சொல்லி வழி எங்கன்னு பாக்குறாங்க. வழி ஓப்பன் ஆகுது. ஹீரோனியும் அதை இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அந்த இடத்துல நெருப்பு வராம ஹீரோனி இருக்கிற அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி வந்துகிட்டே இருக்கு. ஹீரோனியும் அந்த மான்ஸ்டரோட தலையில காலை வச்சு அப்படியே ஃபுல்லா ப்ரெஷர் தராங்க. அதோட தலை அப்படியே உடஞ்சி இறந்து போயிடுது. இப்ப ஹீரோனிக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அது வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல எந்த வழியா போகணும் தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருக்கும் போது இப்போ அவங்க பொண்ணோட குரல் கேக்குது. அம்மா, உனக்கு நான் வழிய சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க பொண்ணு சொல்றாங்க. அவங்க பொண்ணு அவங்க நம்பல. ஆனா தொட்டு பாக்குறாங்க. அவங்க பொண்ணு அவங்களால தொட முடியுது. கட்டி பூச்சி அழுகிறாங்க. என்ன மன்னிச்சிரு, என்னால நீ இறந்துட்ட, உனக்கு அப்படி நடந்திருக்க, நான் விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகுறாங்க. ஏமா கவலைப்படுற, இப்பதான் நம்ம ஒன்னா இருக்கோம்ல, இங்க இருந்து நம்ம போயிடலாம், இதுக்கடுத்து ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு வேகமா ஓடுறா. இப்போ அவங்க அம்மா, நில்லு, இது உண்மை கிடையாது, எனக்கு தெரியும், நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போய் குழம்பு நின்ன இடத்துலயே நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பொண்ணு வர, அம்மா நீயும் நானும் ஒன்னா இருக்கிறாந்தாமா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னும் போது எனக்கும் அந்த ஆசை இருந்ததுமா, ஆனா இது நிரந்தரம் கிடையாது, அம்மாவாலும் கூட இப்ப இருக்க முடியாது, இங்க இருந்து அம்மா தப்பிக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணு, எந்த வழியா போகணும் அப்படின்னும் போது அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்ப ஹீரோனியும் ஏதோ ஒரு வழியில போலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க. பார்த்தா அவங்க கரெக்டா வெளிச்சம் தெரியிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அதுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது அதுலயும் ஒரு ட்ராப் இருக்கும்.
ஒரு ஷார்ப்பான கம்பி மேலும் கீழும் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால ஹீரோயின் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. முதல் ஷார்ப்பான கத்தி 3 நிமிஷத்துல விழுகுது, அடுத்தது 2 நிமிஷத்துல விழுகுது, அதுக்கும் முன்னாடி 1 நிமிஷத்துலயே விழுந்துருது. ஹீரோயின் ஒண்ணு கடந்து கடந்து வராங்க. ஆனா லாஸ்ட்ல இருக்கிறது 1 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு விழுந்துரும். அதனால கஷ்டப்பட்டு எப்படியோ தாண்டி வராங்க. ஆனா அவங்க பாதத்துல இருக்கிற விரல்கள் வெட்டிடுது. கத்துறாங்க, கதறாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்துட்டோம்னு சொல்லிட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா அது கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி கூட இல்ல, அதெல்லாம் செட்டிங் தான். அதை தொட்டு பார்த்த ஹீரோயினுக்கு அப்பதான் தெரியுமே, ச்சே நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அப்படியே படுத்துடுறாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லி கண்ணை மூடுறாங்க. இப்ப அந்த இடத்துல ரெட் கலர்ல லேசர் வருது. ஹீரோனி கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வருது. அப்படியே ஹீரோனியா ஏதோ ஒண்ணு மேல எடுக்குது. இப்ப டக்குன்னு ஹீரோனி கண்ணை திறந்து பார்த்தா அவங்க பாறைகளுக்கும் அறிவுக்கும் நடுவுல இருக்காங்க. அந்த இடமே அழகா இருக்கு. அவங்க கால அடிப்பட்ட காயமும் குணமாயிருக்கும். அவங்களுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு இருப்பா. அவங்க பொண்ணு கிட்ட நான் செத்துட்டேனா அப்படின்றத ஹீரோனி கேட்கும் போது, நீ பல வாட்டி உன் உடலை இழந்துட்ட, இப்போ பயப்பட தேவையில்ல, நீ சேஃபான இடத்துலதான் இருக்க அப்படின்றத அவங்க பொண்ண சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்றத அவங்க அம்மா கேட்கும் போது, பொண்ணு நீ வாழ தொடங்கு அப்படின்றத அவங்க பொண்ணு சொல்றாங்க. அந்த இடத்தையே காமிக்கிறாங்க. அது வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல ஹீரோனி இறந்து அவங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு போச்சா இல்ல ஏலியன் அவங்களை சேஃபான வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பி வச்சதான்றத கிளியரா சொல்லாமலே முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.